ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோட நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, 80க்கு 68 மார்க் எடுத்திருக்காரு. அப்ப இதுல தானே அவர் கூட எடுத்திருக்காரு, இது சிறந்த சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்லணுமான்னு தோணும். ஆனா அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா அவரு இதுக்கும் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும், இதுக்கும் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும், இதுக்கும் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும். அவர் அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து 3 பாடத்துக்கும் ஒரே அளவா இருந்தா எதுல கூட மார்க் எடுத்திருக்காரோ அது சிறந்த சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இங்க வந்து 25 கொஸ்டின், ஆங்கில பாடத்துல 25 கொஸ்டின் அட்டன் பண்ணி 20 மார்க் எடுத்திருக்காரு. அடுத்து அறிவியல் பாடத்துல 40 கொஸ்டின் அட்டன் பண்ணி 30 மார்க் எடுத்திருக்காரு. கணித பாடத்துல 80 கொஸ்டின் அட்டன் பண்ணி 68 மார்க் எடுத்திருக்காரு. அப்படி இப்ப தனித்தனியா இருக்கும்போது நம்ம சிறந்த சதவீதம் என்ன எது வந்து அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆங்கில பாடத்துல 25க்கு 20 மார்க் எடுத்தது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அறிவியல் பாடத்துல 40 மார்க் அட்டன் பண்ணால அந்த 40க்கு 30 மார்க் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து கணித பாடத்துல 80க்கு 68 மார்க் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதையும் கண்டுபிடிச்சிட்டு 3ல எது வந்து அதிகமா இருக்கோ சதவீதம் அதுதான் அதிக சதவீதம். சரிங்களா? இப்போ ஒண்ணு பார்ப்போம். இப்போ ஆங்கில பாடத்துல அவர் அட்டன் பண்ணது 25 மார்க், எடுத்தது 20 மார்க். அப்ப 25க்கு 20ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னா அது 100% நம்ம பெருக்கிட்டோம். சரிங்களா? இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை நம்ம வந்து 25 அடிக்கிறோம். 25 25, 4 25 100, கீழே எதுவுமே கிடையாது. அப்ப 20ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 80. அப்ப இது 80%. ஆங்கில பாடத்துக்கான சதவீதம் வந்து 80%. அடுத்து அறிவியல் பாடத்துக்கான சதவீதம், அவர் அறிவியல்ல அட்டன் பண்ண மார்க் வந்து 40, எடுத்தது வந்து 30. அப்ப 40க்கு 30 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? அப்ப 100% பெருக்கணும். இப்ப சிம்பிளிஃபை பண்ணணும். 0க்கு 0 அடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப 2ஆல் அடிப்போம். 2 2 4, I 2 10. அடுத்து 30 2ஆல் அடிச்சோம் அப்படின்னா 1 2 2, 15 2 30. சரிங்களா? இப்ப 15ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 5 10 50, I 5 25. சரிங்களா? அப்ப 75. அப்ப இது 75%. சரிங்களா? அடுத்து கணித பாட சதவீதம், அவர் அட்டன் பண்ணது 80 மார்க், அவர் வந்து பெற்ற மார்க் வந்து 68, 80க்கு 68 மார்க் வாங்கியிருக்காரு. அப்ப அது எத்தனை சதவீதம்? 100% நம்ம பெருக்கிட்டோம். அடுத்து சிம்பிளிஃபை பண்றோம். 0க்கு 0 அடிச்சிட்டோம். அடுத்து இதை 4ஆல் அடிப்போம். 1 4 4, ஈர் 4 8, இங்க 6 இருக்கு. 1 4 4, 6ல மிச்சம் 2 இருக்கு. அந்த 2ஐ 8க்கு முன்னாடி சேர்த்துக்கணும், கூட்டக்கூடாது. அப்ப சேர்த்தோம்னா 28. அப்போ 5 4 20, 6 4 24, 7 4 28. சரிங்களா? ரைட். அடுத்து ஒரு 2 இருக்கு. இன்னும் 1 2 2, I 2 10. சரிங்களா? இப்ப நம்ம மேல வந்து 17 5 தான் இருக்கு. அப்ப 5 10 50, ஃபர்ஸ்ட் 10 எடுத்துக்கணும். 5 10 50, அடுத்து 7 எடுத்துக்கணும். 17 10 7 நம்ம பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 10 50, அடுத்து I 7 35, 50ஐயும் 35ஐயும் கூட்டணும் அப்படின்னா 85. அப்ப 85%. இப்ப எதுல அதிகமா இருக்கு? கணித பாடத்துல தான் அதிகமா இருக்கு. ஆங்கில பாடத்துல வந்து 80 இருக்கு, அறிவியல் பாடத்துல வந்து 75 இருக்கு, கணித பாடத்துல 85 இருக்கு. அப்ப எதுல வந்து சிறந்த சதவீதம், எதுல அதிகமா வாங்கியிருக்காரு? கணித பாடத்துல தான் அதிகமான சதவீதம் இருக்கு. அப்ப இதுதான் சிறந்த சதவீதம். அப்ப கணித பாடம் தான் சிறந்த சதவீதம் கணித பாடம். சரிங்களா? இப்ப இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப சொல்றேன் பாருங்க. ஆங்கில பாடத்துல வந்து 25க்கு 20 மார்க் வாங்கியிருக்காரா? அது நம்ம அது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். எழுதின மார்க்கு, பெற்ற மார்க் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதாவது எழுதின மார்க்ல இருந்து பெற்ற மார்க்கை கழிக்கணும். 25ல 20 போச்சுன்னா 5. சரிங்களா? அடுத்து
அறிவியல் பாடத்துல எழுதின மார்க் 40, வாங்கின மார்க் 30. இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10. அடுத்து கணித பாடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எழுதுனது 80, வாங்கினது 68. டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா எதுல டிஃபரன்ஸ் கூட இருக்கோ அதுதான் சிறந்த சதவீதம். இந்த ட்ரிக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த மெத்தட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட்ல போட்டுட்டோம். ரெண்டாவது மெத்தட் இது ஒரு ட்ரிக். சரிங்களா? எழுதுன மார்க் பெற்ற மார்க் அதை டிஃபரெண்ட் பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் பார்க்கணும். எது டிஃபரெண்ட் கூட இருக்கோ, குறைச்சி கிடையாது, எது டிஃபரெண்ட் கூட இருக்கோ அதுதான் சிறந்த சதவீதம். இப்போ இதுல தான் டிஃபரெண்ட், இதுதான் கூட இருக்கு. 80லேருந்து 68 கழிச்சோம் அப்படின்னா 12. இதுதான் டிஃபரெண்ட் கூட இருக்கு. இது எந்த பாடத்துக்குரியது? கணித பாடத்துக்குரியது. அப்ப கணித பாடம் தான் சிறந்த சதவீதம். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை டைம் இல்லை அப்படின்னா இதையும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பா இந்த ட்ரிக் ட்ருத்து தான். சரிங்களா? ஓகே.